نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் பிதஅத்துகள் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு விட்டு செல்லும் என்பதை சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மான் எங்களோடு இறக்கப்பட்டதன் காரணமாக அவனுடைய அருள் பார்வையை எங்கள் மீது பார்த்ததன் காரணமாக அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஒரு சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்கம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா. இந்த இரண்டின் அடிப்படையில் பேசப்படுவதுதான் மார்க்கம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது, குர்ஆன் ஹதீஸ் மாத்திரம்தான் பேசப்படுகிறது என்பதற்கு என்ன அடையாளம்? நாங்கள் பேசுகின்ற பேச்சிலே ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்கள் விளங்கி வைத்திருப்பதற்கு முரணாக நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை பேசுகின்ற மஜ்லிஸுக்குரிய அழகு என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் ஒரு விளக்கம் கேட்டால் அதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு தெளிவு கொடுக்க வேண்டும். இதுதான் சத்தியத்தை பேசுகின்ற, மார்க்கத்தை பேசுகின்ற மஜ்லிஸுக்குரிய அடையாளமாக இருக்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் எந்த மஜ்லிஸுக்கு வேண்டுமானாலும் போய்விடுங்கள். எந்த மஜ்லிஸுக்கு போனாலும் கேட்கின்ற கேள்விகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்று பதில் கிடைக்குமா? அல்லது கேள்வி கேட்க முடியுமா? ஹஸரத், எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது, நீங்கள் பேசியதில் எனக்கு இப்படி ஒரு கேள்வி எழும்புகிறது என்று கேள்வி கேட்க முடியுமா என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய மஜ்லிஸில் கேள்வி கேட்க முடியுமாக இருந்தது. நபிகளார் சஹாபாக்களை, நபித்தோழிகளை அப்படித்தான் வளர்த்திருந்தார்கள். நான் பேசுவதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகின்ற பொழுது ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி எழும்பினால் உடனடியாக கேட்டார்கள். நான் யார் சகோதரர்களே? என்னிடத்தில் கேள்வி கேட்பது எவ்வளவு பெரிய கடமை! அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னால் என்னிடத்தில் கேள்வி கேட்பது எவ்வளவு பெருமதி சகோதரர்களே, எவ்வளவு கட்டாயமான ஒரு விடயம்! எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவாக பேசப்படுகிறது என்பதற்குரிய மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? கேள்விகள் கேட்டால் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எனவே மக்களுக்கு
சந்தேகம் எழும்புகிறதா அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கிறார்கள் என்றால் எந்த மஜ்லிஸுக்கு போய்விட்டு வரலாம். இந்த அடிப்படைக்கு இடம் கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் எந்த மஜ்லிஸுக்கு வேண்டுமானாலும் போய்விட்டு வாருங்கள், பிரச்சனை கிடையாது. ஏன்? அங்கே சந்தேகம் ஏற்பட்டால் தெளிவு கிடைக்கும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக பேசினால் விளக்கம் கேட்க முடியும், போய்விட்டு வாருங்கள். இந்த அடிப்படைக்கு இடம் இல்லையா, அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற மஜ்லிஸ் கிடையாது என்பதை ஆரம்பத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் சேர்ந்திருக்கின்ற மஜ்லிஸுக்குரிய அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனிலிருந்து ஆதாரத்தோடு பேசப்படும், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவுடைய ஆதாரத்தோடு பேசப்படும். நாங்கள் பேசுகின்ற பேச்சிலே ஏதாவது சந்தேகம் வருகிறதா, தெளிவில்லாத ஒரு விடயம் வருகிறதா, கேள்வி கேட்கின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது, தட்டி கேட்கின்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது, விளக்கம் சொல்லுகிற கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் மக்களை அழைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட மஜ்லிஸில் அமர்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றானோ, யாரோடு இறக்கப்படுகின்றானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் என்பதை நபிகளால் சொல்கின்றார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் சொன்ன வார்த்தை என்ன? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கலாம், ஆட்சி அதிகாரங்கள் கிடைக்கலாம், சொத்து செல்வங்கள் கிடைக்கலாம். இதுவெல்லாம் நல்லவர்களுக்கும் கிடைக்கும், கெட்டவர்களுக்கும் கிடைக்கும், முஸ்லிம்களுக்கும் கிடைக்கும், காபிர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை படிக்கின்ற பாக்கியம் இருக்கிறது அல்லவா, ஒரு நபி மொழியை விளங்கிக் கொள்கின்ற பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அது யாருக்கு கிடைக்க போகிறது? அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவனுக்கு தான் கிடைக்க போகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உங்களை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருப்பது சுத்தமாக குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுவதற்காக. எனவே இப்படி அல்லாஹ் எங்களை விரும்பி சேர்த்திருக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த இடத்திலே வாரம் அல்லது வாரம் விட்டு ஒரு வாரம் ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது என்பது சாதாரணமாக இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எல்லா இஸ்லாமிய உறவுகளுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன், எல்லா இஸ்லாமிய வாலிபர்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். ஆனால் எத்தனை பேருக்கு ஆசை வந்தது இந்த இடத்திலே வந்து அமர்வோம், என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம், நாங்கள் விளங்கி வைத்திருப்பதற்கு முரணாக சொன்னால் கேள்வி கேட்போம். எத்தனை பேருக்கு ஆசை வந்தது? சிந்தனை செய்து பாருங்கள். அப்படி இந்த இடத்திலே ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு வராமல் இருக்கின்ற சகோதரியுடைய நிலையை பற்றி சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் இந்த நேரத்தில் எப்படி இருக்க போகிறார்கள்? தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு ஒரு நாடகத்தையோ அல்லது ஒரு சினிமாவையோ பார்த்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பார். இன்னும் சிலர் சந்துகளிலும் பொந்திகளிலும் அமர்ந்து கொண்டு மோசமான காரியங்கள், புகைத்தல் பழக்கமோ அல்லது வீணான பேச்சுக்களோ எப்படியோ ஒரு அடிப்படையில் பாவத்தை திரட்டி கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் எந்த பயனும் இல்லாமல் நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட நிலையில் மக்கள் இருக்கின்ற பொழுது எங்களை அல்லாஹ் விரும்பி இந்த இடத்துக்கு அழைத்து வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை படித்துக்கொள், ஒரு நபிமொழியை படித்துக்கொள் என்ற சந்தர்ப்பத்தை தருகிறான் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்க போகிறது. மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் இந்த உலகத்தில் விரும்பிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய வாக்கியம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸிலே தெளிவு கிடைப்பது. எனவே அல்லாஹ் இறக்கப்பட்டு தருகின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உதறி தள்ளிவிடக் கூடாது. அவர் பேசுவதை பேசட்டும், நான் என்னுடைய போக்கிலே போவேன். அப்படி என்றால் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பதில் பயன் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் இறக்கப்பட்டு தருகிறான் மார்க்கத்திலே விளக்கத்தை, சொந்த கருத்துக்களை அல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு ஒரு சில விடயங்களை படித்து தருகிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. உதறி தள்ளி விடாதீர்கள், தூக்கி எறிந்து விடாதீர்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோடு இறக்கப்பட்டு அல்லாஹ் தந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் முகமாக நாங்கள் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லப்படுகின்ற செய்திகளை காதுதாண்டி கேட்க வேண்டும், நிதானமாக கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு கேட்க வேண்டும் தெரியுமா? குர்ஆன், நான் மனிதன் அல்லவா, பேசக்கூடிய நான் மனிதன். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக ஒரு விடயம் சொல்லப்பட்டால் அல்லது உங்களுக்கு விளங்கினால் உடனடியாக விளக்கம் கேட்கின்ற அளவுக்கு தெளிவாக பயான் நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும். இது இறைநேச செல்வர்களுக்குரிய அடையாளம் என்றால் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். கேட்ட பிறகு என்ன கடமை சகோதரர்களே? குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு எதுவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவைகளின் மூலம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு அடிப்படையிலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வபஷிர் இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், மறுமை வெற்றி இருக்கிறது என்ற சந்தோஷ செய்தியை சொல்லுங்கள். என்னுடைய அடியார்கள் யார்?
இரண்டாவதுக்குரிய பண்பு என்ன? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல. முதலாவது பண்பு சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற பண்பு சொல்லப்படுகின்ற செய்தியை காது தாழ்த்தி கேட்பார்கள். இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றி நடப்பார்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். சொல்லப்பட்ட செய்தியை கேட்பார்கள், சொல்லப்பட்டதை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். ஏன் இந்த வித்தியாசம்? சொல்லப்பட்டதை எல்லாம் பின்பற்றி நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லப்பட்டதில் மிகச்சிறந்ததை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் பேசுகிறேன், என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறதா? என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடையாது. நான் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசினால் அதற்குத்தான் மதிப்பு இருக்க போகிறது. எனவே வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டுக்கும் பின்னால் புதிதாக புகுத்தப்பட்டால் அது வழிகேடு. என்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லி உங்களை அழைத்தால் அது வழிகேடு. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஸ்ரத் அல்லவா பேசுகிறார், மௌலவி அல்லவா பேசுகிறார், அவர் பிழை சொல்வாரா? பிழை சொல்வார். மனிதன் என்றால் பிழை வரத்தான் செய்யும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், மௌலவி சொல்லிவிட்டால் என்ன, எல்லாம் சரி கிடையாது, மௌலவி தானே சொன்னார் என்று எல்லாத்தையும் பின்பற்றுகின்ற மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக மௌலவி சொன்னாலும் யாரு சொன்னாலும் மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை. இந்த இரண்டுக்கும் நேர்பட்டால் அதை பின்பற்றுங்கள், இல்லாவிட்டால் தூக்கி ஒரு பக்கத்திலே போட்டுவிட்டு எங்களுடைய போக்கிலே நாங்கள் போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த இரண்டு பண்பையும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அமருங்கள். சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்போம், குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அடுத்த கடமை என்ன சகோதரர்களே? பயான் நிகழ்ச்சிகளிலே கேட்கின்ற நாங்கள், இஸ்லாத்தை படிக்கின்ற நாங்கள், மூன்றாவது கடமை எதை வைத்துக் கொள்ள வேண்டும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலட்சக்கணக்கான நபித்தோழிகள் நபித்தோழர்களை ஒன்று திரட்டி என்ன பொறுப்பு கொடுத்தார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை எடுத்துச் சொல்லிவிடுங்கள், எத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம், ஒரு நபிமொழியை படிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்குரிய கடமை என்ன? கேட்டோம், வாழ்க்கையிலே அமுல்படுத்தினோம். அடுத்த கடமை என்ன? எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, எங்களுடைய நண்பர்கள் நண்பிகளுக்கு நாங்கள் படித்த செய்திகளை எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் கேட்டு நடந்தால் நல்லது, கேட்காவிட்டால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மூன்று அடிப்படைகளை உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்போம், குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டதை வாழ்க்கையிலே அமுல்படுத்துவோம், வாழ்க்கையிலே அமுல்படுத்திய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்போம். அதனூடாக மறுமை வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பும் கூட அதைத்தான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறது. சூரத்துல் அஸ்ர் என்ற அந்த சிறிய ஒரு சூரா இருக்கிறது, நாங்கள் எல்லோரும் பாடமாக்கி வைத்திருப்போம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த சூரா சிறிய ஒரு சூரா, அல் குர்ஆனில் இருக்கிற மிகச்சிறிய சூறாக்களில் ஒரு சூரா. இந்த சூறாவிலே அல்லாஹ் எப்படிப்பட்ட விடயங்களை சொல்கிறான் தெரியுமா? இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள். யார் ஷாஃபி இமாம் அவர்கள்? இன்றைக்கு இலங்கையிலே ஷாஃபி மதுஹப் என்றொன்றை பரவலாக பின்பற்றுகிறார்கள். அந்த ஷாஃபி இமாம் அவர்களுக்கும் இந்த மதுஹபுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது தனியொரு தலைப்பு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷாஃபி இமாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த சூறாவை பார்த்து மக்கள் எல்லாம் இந்த சூறாவை மாத்திரம் சிந்தித்து விட்டார்கள் என்றால் லவசியத்துஹும் என்று சொன்னார்கள், அவர்களுக்கு இதுவே போதும் என்று சொன்னார். யாரே? ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சிறிய சூறா இருக்கிறது அல்லவா, இந்த சூறாவை மக்கள் சிந்திப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு இது மாத்திரம் போதும் என்று சொல்கிறார்கள். இந்த என்ன நடக்குது? அல் குர்ஆனை படிக்காதீர்கள், அல் குர்ஆனை சிந்திக்காதீர்கள், வழிகெடுத்து விடும் என்று யார் பேசுகிறார்கள் சகோதரர்களே? ஷாஃபி இமாமை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்பவர்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா? குர்ஆனை படிக்காதீர்கள் வழிகெடுக்கும் என்று சொல்லலாமா? தர்ஜுமாவை வாசிக்காதீர்கள் வழிகெடுக்கும் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்? ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லவ் ததப்பரன் நாசு, மக்கள் இந்த சூறாவை சிந்தித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதுவே போதும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு அற்புதமான அர்த்தங்களை கொண்டிருக்கிற அந்த சூறா, சிறிய சூறா தான்.
ஒரு சில வினாடிகளில் சொல்லி முடிக்கலாம். ஆனால் அதனுடைய அர்த்தங்களை இரவு பகலாக நின்று கொண்டு தஃசீர் செய்தாலும் முடியாது. இன்றைக்கு நாங்கள் எந்த தஃசீர் கிதாபுகளை, எந்த விளக்க கிதாபுகளை எடுத்தாலும் இந்த 4 அடிப்படைகள் ஒன்றைத்தான் பேச போகிறது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், முழு மனித சமூகமும் நஷ்டத்திலே இருக்கிறது. முழு மனித சமூகமும் நஷ்டத்திலே இருக்கிறது. உலகத்திலே அல்ல, உலகத்திலே எல்லோரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், உலகத்திலே சந்தோஷமாக வாழுகிறார்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள், முஸ்லிம்கள், காவிர்கள் எல்லோரும் உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. மறுமையிலே காத்துக் கொண்டிருக்கின்ற, எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நஷ்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். மனிதர்கள் அனைவரும் மறுமையில் நஷ்டத்தில் விழக்கூடியவர்கள். யாரை தவிர? 4 பண்புகளை கொண்ட மனிதர்களை தவிர. இந்த 4 பண்பும் இருந்தால்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த 4 பண்புகளை தான் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான். முதலாவது பண்பு என்ன? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஸாலிஹான வணக்கங்கள் செய்து, வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு, வதவாஸௌ பிஸ்ஸப்ரி, பொறுமையையும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டார்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை தவிர மற்ற எல்லோரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகின்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த அல் குர்ஆன் வசனம், இந்த சிறிய சூறா இருக்கிறது அல்லவா, இந்த சூறாவை வைத்துதான் முழு இஸ்லாமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவை வைத்துதான் முழு இஸ்லாமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. எந்த விடயத்தை நாங்கள் ஆய்வு பண்ணினாலும் இந்த வசனத்துக்குள் வந்து சேர்ந்து விடும், இந்த சூறாவுக்குள் வந்து சேர்ந்து விடும். அதனால் தான் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், மக்கள் இந்த சூறாவை மாத்திரம் சிந்திப்பார்கள் என்று சொன்னால் அதுவே போதும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களுக்கு அந்த சூறா சொல்லுகின்ற பண்பு என்ன? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்க வேண்டும். எப்படி சகோதரர்களை ஈமான் கொள்வது? அல்லாஹ் ஒரு விதமான ஈமானை சொல்லி காட்டுகின்றான். அந்த ஈமான் இருக்கக்கூடாது என்று சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா? வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லாஹும் முஷ்ரிகூன், அவர்களில் நிறைய பேர் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஷிர்க் வைத்த நிலையில், இணை கற்பித்த நிலையில் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். யாரை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகின்றான்? மூமின்களில் ஒரு சாரார். எப்படிப்பட்டவர்கள்? ஈமான் கொண்டிருப்பார்கள், ஈமான் கொண்ட நிலையில் முஷ்ரிக்குகளாக, இணை வைப்பாளர்களாகவும் இருப்பார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட மூமின்களாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே எங்களுடைய ஈமானை நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒரு மூமின்களில் ஒரு வகையினரை சொல்லுகின்றான். அவர்கள் மூமின்களாக இருந்து கொண்டே இணை வைப்பார்கள், முஷ்ரிக்குகளாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது எங்களை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். நாங்களும் மூமின்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களில் ஒரு கூட்டம் இணை வைக்கும் என்று சொல்கிறான். இப்பொழுது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய பகுதி, எங்களுடைய ஈமானோடு, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையோடு, நபிகளாரை பற்றிய நம்பிக்கையோடு ஏதாவது இணை சம்பந்தப்படுகிறதா? இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இணை 2 விதத்திலே வரலாம், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இணை 2 விதத்திலே வரலாம். அல்லாஹ்வுடைய விதத்திலும் இணை வரலாம், நபிகளாருடைய இடத்திலும் இணை வரலாம். இந்த 2 பகுதியும் விளங்கிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் இந்த 2லும் இணை வரக்கூடாது. ஏன் தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு இந்த பகுதியை தெளிவாக இருப்பவர்கள், இதிலே இணை வரக்கூடாது என்று விளங்கி இருப்பவர்கள் 2வது பகுதியிலே தோற்று போயிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டோம், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டோம். ஏன் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரே? குடும்ப உறவுகளுக்கு விருப்பமானதை எல்லாம் மார்க்கத்திலே சேர்த்துக் கொள்ளலாம், நாங்கள் நல்லது என்று நினைத்ததை எல்லாம் மார்க்கத்திலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் விளங்கி இருந்தால், சமூகத்துக்கு விருப்பமானதை எல்லாம் மார்க்கமாக செய்யலாம், மூதாதையர்கள் செய்ததை எல்லாம் மார்க்கத்திலே சேர்க்கலாம் என்று விளங்கி இருந்தால் எதற்கு அல்லாஹ்வுடைய தூதரே? இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்றால் அந்த வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டித் தருகிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் இருக்கிறது என்று ஓரிரை கொள்கையை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அம்லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மினத்தீனி மாலம் யஸம் பில்லாஹ், அவர்களுக்கு தோழர்கள் இருக்கிறார்களா, ஷரீக்குகள் இருக்கிறார்களா, அல்லாஹ்வுக்கு நிகரான தோழமைகள் இருக்கிறார்களா? மார்க்கத்திலே இல்லாததை மார்க்கத்திலே புகுத்துவதற்கு, மார்க்கமாக்குவதற்கு
ஆக்குவதற்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் என்று சொல்கிற பொழுது இரண்டு பகுதிகள் கடமையாக வர வேண்டியிருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வை பற்றிய பகுதி, இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய பகுதி. அதை நான் பின்னால் சொல்கின்றேன். முதலாவது அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமாக ஈமானுடைய விடயத்தில் முஸ்லிம்கள் ஓட்டை விட்டு விட்டார்கள். ஈமானை பறிகொடுத்தாவது உலக வாழ்க்கையை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் நாங்கள் அதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனை ஏன் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூமின்களுடைய ஈமானை பற்றி நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய ஈமானை பற்றி நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், மூமின்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், இணை வைத்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். எனவே எங்களுடைய ஈமானை நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் எல்லாம் சரியான மூமின்களாக இருக்கிறோமா? எங்களுடைய ஈமான் சரியாக இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விடயங்களை சொன்னார்கள். அந்த விடயங்கள் நேரடியாக இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடியது என்று சொன்னார்கள். மூமின்களாக இருந்து கொண்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கா முஷ்ரிக்குகளை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. இவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கவில்லையா? சரியாக நம்பி இருந்தார்கள். அல்லாஹ்வை சரியாக விளங்கி வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களை படைத்தது யார் என்று மக்கா முஷ்ரிக்குகளிடத்திலே கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்களாம். வலைஇன் ஸஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அந்த மக்கா முஷ்ரிக்குகளிடத்திலே சென்று வானங்களை படைத்தது யார், பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்களாம். வானத்திலிருந்து மழையை இறக்குவது யார், பூமியிலிருந்து பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துவது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்களாம். யார்? மக்கா முஷ்ரிக்குகள். அப்படி என்றால் அவர்களை பார்த்து ஏன் இஸ்லாம் முஷ்ரிக்குகள் என்று சொல்கிறது, இணை வைப்பாளர்கள் என்று ஏன் சொல்கிறது? இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்குள் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்குள் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யவில்லை. எங்கே தவறு விட்டார்கள் தெரியுமா? சூரத்து ஸுமர் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? அவர்கள் வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்கு நிகராக தோழமைகளை ஏற்படுத்திக் கொண்டார்களே, அவர்களிடத்திலே சென்று நீங்கள் ஏனப்பா இவைகளை வணங்குகிறீர்கள், நீங்கள் ஏன் இவைகளிடத்திலே பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மா நஅபுதுஹும், அவர்களை நாங்கள் வணங்கவில்லை. அவர்கள் சொல்கின்ற பதில் இதுதான். என்ன சொன்னார்கள்? அவர்களை நாங்கள் கடவுள் என்று வணங்கவில்லை. ஏன் அவர்களிடத்தில் நெருங்குகிறோம் தெரியுமா? லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கப்படுத்தி வைப்பார்கள், அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பா இஸ்லாமிய சகோதரர்களே, இது யாரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற செய்தி? மக்கா முஷ்ரிக்குகளை பற்றி, இணை வைப்பாளர்களை பற்றி சொல்லுகின்றான். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், படைத்தவனை புரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தார்கள். ஓட்டை விட்ட இடம் என்ன? வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தார்கள். கடவுள் என்பதற்கல்ல, ரப்பு என்பதற்கல்ல. வணங்கியதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் புரோக்கர்களாக, இடைத்தரகர்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு எங்களை நெருக்கப்படுத்தி வைப்பார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுகோலை உள்ளத்திலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களுடைய உறவுகள், எங்களுடைய ஈமானிய உறவுகள், இஸ்லாமிய சகோதரர்களின் நிலையை பற்றி கொஞ்சம் நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டிலே அந்த மூமின்கள் இருந்தால் அவர்களை பார்த்து அந்த அல்குர்ஆன் வசனம் சொல்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். பள்ளிக்குள் இருந்து 5 நேரம் தொழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். பள்ளிக்கு வெளியே போய் என்ன செய்கிறார்கள்? பக்கத்திலே ஒரு கபறு கட்டி வைத்திருக்கிறார்கள், ஒரு தர்கா கட்டி வைத்திருக்கிறார்கள். அதிலே போய் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள், அதை நோக்கி துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈமானிய உறவுகளை, இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து ஏனப்பா இது, ஏன் நீங்கள் கபர்களிடத்தில் துஆ கேட்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களை நாங்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, இவர்களை நாங்கள் ரப்பு என்று சொல்லவில்லை, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள், எனவே இவர்களின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று சொல்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கூட்டம் மூமின்களாக இருக்கிறது, மூமின்களாக இருந்து கொண்டு இதை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய நேர்ச்சைகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட வேண்டிய விடயங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்படுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமாக இன்றைக்கு என்ன நிகழ்வு தெரியுமா?
நபிகளாரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்திலே நான் சில ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவதற்கு நான் நேர்ச்சை வைத்தேன் இஸ்லாத்துக்கு முன்னால். இப்பொழுது நான் அதை நேர்ச்சியை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாரிடத்திலே வந்து கேள்வி கேட்பது யார்? ஒரு நபித்தோழர் வந்துதான் கேட்கிறார். அவர் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுப்பாரா? பிஸ்மில்லா சொல்லித்தான் அறுக்க போகிறார். அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்திலே சில ஒட்டகங்களை அறுத்து பலியிட நான் நேர்ச்சை வைத்தேன், அறுத்து பலியிட முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அந்த இடத்திலே ஏதாவது சிலைகள் இருக்கிறதா என்று கேட்டார்கள், அல்லது விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா என்று கேட்டார்கள். இல்லை என்ற பொழுதுதான் நபிகளார் சொல்கிறார்கள், நீ அறுத்து பலியிடு என்று சொல்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தி என்னங்களுக்கு உணர்த்துகிறது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பிஸ்மில்லா சொல்லி அறுப்பதாக இருந்தாலும் ஒரு சிலைக்கு முன்னால் அறுக்க முடியாது. மாற்று மதத்தவர்கள் விழா கொண்டாடுகின்ற இடத்திலே அறுக்க முடியாது. அதுதானே விளங்குகிறது. ஏன் நபித்தோழர் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுப்பாரா? அறுக்க மாட்டார். பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் அறுக்க முடியாது என்பதைத்தான் நபிகளார் சொல்லித் தர வருகிறார்கள். இன்றைக்கு என்ன நடக்குது சகோதரர்களே? இன்றைக்கு என்ன கேட்கிறார்கள்? முஹையத்தீன் கந்தூரிக்கு என்று ஆடு மாடுகளை நேர்ச்சை வைத்து விடுகிறார்கள். நபிகளாருடைய கந்தூரிக்கு என்று ஆடு மாடுகளை நேர்ச்சை வைத்து விடுகிறார்கள். ஏனப்பா இப்படி செய்கிறேன் கேட்டால், நாங்கள் பிஸ்மில்லா சொல்லி தானே அறுக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தானே இருக்கிறோம், பிஸ்மி முஹையத்தீன் என்று சொல்லி அறுத்தோம், அல்லது பிஸ்மி முஹம்மது என்று சொல்லி இல்லையே, அப்படி நாங்கள் அறுக்கவில்லையே, பிஸ்மில்லா சொல்லி தானே அறுத்தோம் என்று சொல்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் பிஸ்மில்லா சொல்லியும் ஒரு சில இடங்களிலே அறுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். எனவே தனி மனிதர்கள் வழிபடுகின்ற இடங்களில் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கவும் கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்றைக்கு சாதாரணமாக என்ன நிலை இருந்ததோ அதே நிலையை இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணக்க வழிபாடுகள் செலுத்தப்பட வேண்டும். அதிலே ஏதாவது குறை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானிலே ஓட்டை விழுந்துவிடும். ஈமானிலே ஓட்டை விழுந்தால் மறுமை நாளில் வெற்றி பெற முடியாத ஒரு மோசமான நிலை வந்துவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் எல்லாம் மூமின்கள், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்ற அந்த வசனத் தொடரை பாடமாக்கி வைத்திருக்கின்ற மூமின்கள், சந்தேகம் கிடையாது, அதை நாங்கள் பாடமாக்கி வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். ஈமானுடைய அம்சங்கள் 6. ஆனால் ஈமானில் ஓட்டை போடுகின்ற காரியங்கள் நடக்கக்கூடாது. எப்படியெல்லாம் நடக்கிறது சகோதரர்? இன்னொரு சில விஷயங்களை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அத்தா அர்ராஃபன் அவ் காயினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒரு சாஸ்திரக்காரன் அல்லது ஒரு குறி சொல்பவரிடத்திலே சென்று சுருக்க மறைவை பற்றி எதிர்வு கூறுகின்ற மனிதர்கள், எதிர்காலத்தை பற்றி எதிர்வு கூறுகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்திலே சென்று ஒரு விடயத்தை கேட்டு அவர் சொல்வது சரிதானே, அவர் சொல்வது உண்மையாகத்தானே இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் போதும். நபிகளார் சொன்னார்கள், நபிகளாரின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காபிராகி விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போனது, நாங்கள் ஒரு சங்கை பேர் வைத்திருக்கிறோம். எல்லா சிறுக்குகளையும் அநியாயங்களையும் இஸ்லாமியமயப்படுத்துவது எப்படி? சாஸ்திரம் பார்ப்பது கூடாதுதான், குறி பார்ப்பது கூடாதுதான், ஆனா நம்பர் போட்டு பார்க்கலாமே, பால் போட்டு பார்க்கலாமே என இஸ்லாமியமயப்படுத்துவது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நடக்கிறது? வீட்டிலே ஒரு பொருள் காணாமல் போனால் தேடி செல்லுகின்றோம். யாரிடத்திலே? வீட்டில் உள்ளவர்களுக்கே தெரியாது. அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது? அவருக்கு எப்படி அந்த அறிவு வந்தது? மறைவு ஞானத்தை கொண்டு போய் அவருக்கு கொடுத்தோம். வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பற்றி என்ன சொல்கிறான்? மறைவு ஞானத்தின் திறவுகோல்கள் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றன, அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? பள்ளி ஹஸ்ரத்மார்களிடத்திலும் குறி சொல்பவர்கள் பால் பார்ப்பவர்களிடத்திலும் சென்று மறைவான விடயங்களை கேட்கவில்லையா? இன்னைக்கு ஜின் வைத்தியர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஜின்களுக்கு மறைவான அறிவு இருக்கிறதா? ஜின்களுக்கு மறைவான அறிவு கிடையாது. கண் முன்னால் கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து போகிறார்கள். அவர் மரணித்த செய்தி ஜின்களுக்கு தெரியாது. கண் முன்னால் நடக்கின்ற செய்தி. இன்னைக்கு என்ன நடக்கிறது சகோதரர்களே? வீட்டிலே காணாமல் போன போல ஜின் வைத்தியரிடத்திலே போய் கேட்டு தேடி பெற்றுக் கொண்டார்களாம். போன உடனே சொன்னாரே அப்பா, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இந்த வார்த்தை போதும் ஈமானை போக்கி விடுவதற்கு. நடக்குதா இல்லை இன்றைக்கு?
சாதாரணமா நடக்கிறா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அவருடைய வீட்டு வாசல் படியை மிதித்தேன், நான் எந்த நோக்கத்துக்காக போனேன் என்பதை அப்படியே சொல்லிவிட்டார். இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அதைத்தான் சுருக்கமாக சொல்கிறார்கள். மறைவான அறிவில் பேசுபவர்களை நம்பி அவர் சொல்வது உண்மை என்று சொல்லிவிட்டால் அவர் நபிகளாரின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்த காபிராகிவிட்டார் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே எப்படி ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது? அவனுடைய 40 நாட்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் கேட்கவில்லையா? குடும்ப பிரச்சனை, சூனியம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? அவர் தனி தலைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக புகாரியில் ஒரு செய்தி வருகிறது. வைத்துக் கொள்வோமே, என்ன நடந்தது? நபிகளார் அழகாக சொல்கிறார்கள், 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒரு மலக்கு தலை மாட்டிலே, இன்னொரு மலக்கு கால் மாட்டிலே. 2 பேரும் சம்பாஷணை செய்து கொள்கிறார்கள். இவருக்கு யார் சூனியம் செய்தது தெரியுமா? லபீத் இப்னு அஸ்ஸம் செய்தார். இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் மலக்குமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகளார் ஆயிஷா அம்மையாரை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஆயிஷா அவர்களே, நான் இதுவரைக்கும் எந்த விடயத்தை நான் முறைப்பாடு செய்து கொண்டிருந்தேனோ அதற்கு அல்லாஹ் எனக்கு விளக்கம் தந்தான் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிற செய்தியை நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? நபிகளாராக அறிந்து கொள்ளவில்லை, நபிகளாராக கண்டுகொள்ளவில்லை. அது மறைவு ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான். இஸ்லாமிய சகோதரர்களை, இதை நாங்கள் என்ன செய்கிறோம்? கணவன் மனைவி இடையிலே நாங்கள் சூனியத்தை ஏற்படுத்துகிறோம். அதான் பிரச்சனை. கணவன் மனைவி இடையிலே பிரச்சனை. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருவரிடத்தில் சொல்லிவிட நீண்ட காலமா பிரச்சனை இருந்து அவர் ஒரு ஆப்பு போடுறார், அவங்களுக்கு சூனியம் வச்சிருக்குது, வெச்சவர் இவர்தான், அவருக்கு மறைவு ஞானத்தை கொடுக்கிறோம் நாங்கள். நபிகளாருக்கே தெரியாது. நபிகளார் ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொல்கிறார்கள், ஆயிஷா அவர்களே, உன்னிடத்தில் இதுவரைக்கும் எதை நான் முறைப்பாடு செய்து கொண்டிருந்தேனோ அதற்கு அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு தந்தான் என்று சொன்னார்கள். மறைவு ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது சகோதரர்களே. சூனியம் இருக்கிறதா என்ற ஒரு தனி தலைப்பு. சூனியம் இருக்கிறது என்று நம்பி இருக்கின்ற நாங்கள் அந்த சூனியத்தை கண்டறிகிற ஆற்றலை ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்தால் மறைவு ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறோம். ஈமான் பறிபட்டு போய்விடும். அல்லாஹ்வுக்குள்ள அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய படைப்புக்கு கொடுத்த குற்றவாளிகளாக நாங்கள் மாற வேண்டி வரும். இன்னைக்கு சாதாரணமா நடக்குதா இல்லையா? குடும்பத்துல பிரச்சனைனா ஒருவர்கிட்ட போறாரு, அவர் எல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு சூனியம் வச்சிருக்கீங்க, வெச்சவர் இவர் தான் சொல்றாரு, நம்பிட்டு வந்துடுறாங்க. ஈமான கொடுத்துட்டு வராங்க சுருக்கம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களை தவிர மற்ற எல்லோரும் மறுமையில் தோல்வி அடைந்தவர்கள் என்றால் ஈமான் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஷிர்க்கு கலக்காத ஈமானாக இருக்க வேண்டும். ஓரிரை கொள்கையை உடைத்தெறியாத ஈமானாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஈமான் கொண்டிருக்கிறோமா என்பதை பரிசோதனை செய்து பார்ப்பதுதான் எனக்கும் உங்களுக்கும் உரிய கடமையாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் மூமின்கள், சந்தேகம் கிடையாது. மறுமையிலே வெற்றி பெறுகின்ற மூமின்களா, இணை வைப்பு கலக்காத மூமின்களா என்பதை சிந்தனை செய்து பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு பகுதி இருக்கிறது பாருங்கள். இன்னொரு பகுதி இருக்கிறது. என்ன? யாராவது பிள்ளை ஒன்று பயந்து விட்டது, அல்லது வீட்டிலே இரவையில் கூரையில் கல்லுகிற சத்தம் அல்லது ஏதாவது ஒரு ஓசை கேட்கிறது. என்ன நடக்கிறது? ஓடோடி செல்கிறோம். எதற்காக? தாயத்து போடுவதற்கும் தகடு போடுவதற்கும். தாயத்து என்றால் தவறுதான், தாயத்து பிழைதான். அதை இஸ்லாமியமயப்படுத்தி துவா கூடியதை நாங்கள் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நபிகளார் என்ன சொன்னார்கள்? மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. எவன் ஒரு தாயத்தை, ஒரு துவா கூட்டை தொங்க போடுகின்றானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இது நபிகளாராக சொல்லுகின்ற வார்த்தை. நானும் நீங்கள் விளக்கம் கொடுத்து வெளியிட்டு போய்விடக் கூடாது. நபிகளார் வெளிப்படையான வார்த்தையை சொல்கிறார்கள். ஏன் நாம் சுய விளக்கம் கொடுப்பது? நபிகளார் சொல்கிறார்கள், யாராவது ஒருவன் ஒரு பொருளை தொங்க போட்டு விட்டால், ஒரு தாயத்தை தொங்க போட்டு விட்டால் அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். நடக்குதா இல்லையா? எப்படி அல்லாஹ்வுக்குள் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது? ஒரு பிள்ளையின் கழுத்தில் ஒரு தாயத்தை காணுகின்றோம், ஒரு துவா கூட்டை காணுகின்றோம். பிள்ளையே, நபிகளார் இதை தடுத்தார்கள், இதை கலட்டி வீசுங்கள் என்று அந்த பிள்ளை எப்படி சொல்கிறது என்று பாருங்கள். என்ன வார்த்தை சொல்கிறது தெரியுமா? இதை கலட்டினால் எனக்கு ஆபத்து வரும் என்று சொல்கிறது. பாருங்கள் சகோதரர்களே, ஆபத்தை ஏற்படுத்துகின்ற, ஆபத்தை நீக்குகின்ற அதிகாரத்தை எங்கே கொடுத்து வைத்திருக்கிறார்? எங்கே கொடுத்து வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ் அல்-குர்ஆனிலே என்ன கேட்கிறான்? ஓரிடங்களில் அல்ல, பல இடங்களில் திருப்பி திருப்பி கேட்கின்ற செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தினால் அதை நீக்குவதற்கு யார் இருக்கிறார்? அல்லாஹ்வை தவிர. உங்களுக்கு ஒரு நன்மையை தந்தால் அந்த நன்மையை போக்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் முடியும்? பல இடங்களில் அல்லாஹ் கேட்கிறார் சகோதரர்களே. அம்மை யுஜீபுல் முதர்ர இதா தஆவு வ யக்ஷிஃபு ஸூ.
ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, ஆபத்து ஏற்பட்டு விட்டது, தீங்கு ஏற்பட்டு விட்டது, பிரார்த்தனை செய்கிறான். அவருடைய தீங்கை கெடுதியை போக்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நாங்கள் எங்க வைத்திருக்கிறோம்? எனக்கு வருகின்ற பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த தாயத்து தான், இந்த தகடு தான். இதை கலட்டி எறிந்தால் ஆபத்து வரும், பிரச்சனை வரும் என்று சொல்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லையா? நாங்கள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம், இதை நாங்கள் நம்பி இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோமா இல்லையா? இது ஈமானிலே ஓட்டை போடுமா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. வீட்டு மூலையில் போத்தல் குப்பியை தூக்கி வைத்திருக்கிறோம், வீட்டு வாசலில் தகட்டு தூணை அடித்து வைத்திருக்கிறோம். என்னப்பா பிரச்சனை? இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோதரர்களே. ஈமானை பறித்து விடும், அவ்வளவுதான் பிரச்சனை. என்ன? இதை கலட்டி வீசினால் வீட்டுக்கு ஆபத்து வரும், இவ்வளவுதான். அல்லாஹ்வுக்குள் அதிகாரத்தை சிறிய ஒரு போத்தல் குப்பிக்குள் அடைத்து வைத்து விட்டோம், அவ்வளவுதான். ஈமான் பறி போய்விடும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில் எங்களுடைய ஈமான் இருந்தால் மறுமை வெற்றிக்குரியவர்களாக நாங்கள் மாற முடியுமா என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்களுக்கு முதலாவது பண்பு இணை கலக்காத, ஓரிரை கொள்கையை உடை தெரியாத சுத்தமான ஈமான் இருக்க வேண்டும். அது முதலாவது. இரண்டாவது என்ன தெரியுமா? நான் இரண்டாவது என்று சொன்னேன். ஷிர்கில் இன்னொரு பகுதி இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிகராக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவது, அதுவும் ஷிர்கில் ஒரு வகைதான். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அம்லஹும் ஷுரகாவு ஷரஉ லஹும் மினத்-தீனி மா லம் யஅதம் பில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணுவதற்கு ஷரீக்குகள், யார்? அல்லாஹ்வுக்கு நிகரான இணைகள் இருக்கின்றார்களா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் இரண்டாவது பகுதி சீர் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது ஈமானை பார்த்தோம், இரண்டாவது பகுதி வஅமீலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான வணக்கம் செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சாலிஹான வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு சாதாரணமா சொல்லிட்டு வருகிறார், வஅமீலு அமலன், ஒரு அமலை செய்தால் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி அல்லாஹ் போடவில்லை, சாலிஹான வணக்கம் என்று போடுகிறான். மன் அமில அமலன், ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், ஒருவன் ஒரு அமலை செய்கின்றான், ஒருவன் ஒரு அமலை செய்கின்றான். பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் பின்னர் சாலிஹ் என்ற வார்த்தையை போடவில்லை. என்ன காரணம் தெரியுமா? சாலிஹ் என்று போட முடியாது. அமல் எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? லைஸா அலைஹி அம்ருனா, அவன் செய்கின்ற அந்த அமலுக்கு எங்களுடைய ஏவல் இல்லை, எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை. என்ன நடக்க போகிறது? ஃபவரத்துன், தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வஅமிலு அமலன் சாலிஹன், சாலிஹான வணக்கம் என்றால் நபிகளாருடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு வந்திருக்க வேண்டுமே தவிர நானும் நீங்களும் நல்லது என்று நினைத்தது, எங்களுடைய மூதாதையர்கள் செய்து கொண்டு வந்தது, சமூகத்துக்கு விருப்பமானது, பள்ளி நிர்வாகம் போட்டு வைத்திருக்கின்ற சட்டத்துக்கு அமைந்தது எல்லாம் மார்க்கத்துக்குள் வருமா? இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துக்கு நானும் நீங்களும் வாழ வந்திருந்தால் படைப்பலத்தையும் மக்கள் பலத்தையும் பொருளாதார செல்வாக்கையும் அரசியல் பலத்தையும் வைத்து உலகத்தில் வேண்டியதை செய்துவிட்டு போகலாம். ஆனால் நாங்கள் வந்திருப்பது மறுமைக்காக. படைத்தவன் ரஹ்மானுக்கு முன்னால் எந்த படைப்பலமும் சரி வராது. படைத்தவன் ரஹ்மானுக்கு முன்னால் எந்த பொருளாதார பலமும் சரி வராது. படைத்தவன் ரஹ்மானுக்கு முன்னால் அரசியல் பலமும் சரி வராது. உலகத்திலே நீ என்ன செய்தாய்? அல்லாஹ்வை பின்பற்றி நடந்தாயா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தாயா? இது ரெண்டு தான் மறுமையில் எங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இந்த ரெண்டு கேள்விக்கும் சரியான பதிலை கண்டறிந்திருந்தால் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மறுமை நாளிலே வெற்றி பெறப் போகிறோம். இன்னைக்கு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற சிந்தனை தெரியுமா? வணக்கம் தானே அப்பா செய்கிறோம், ஏன் தடுக்கிறீர்கள்? வணக்கம் தானே செய்கிறோம், ஏன் தடுக்கிறீர்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு போகிறார்கள். எங்கே போகிறார்கள்? மக்கா வெற்றிக்கு போகின்ற பொழுது நோன்பு பிடித்தவர்களாக நபிகளார் போகிறார்கள். நபித்தோழர்கள் எல்லாம் நோன்பு பிடித்திருந்தார்கள். கதீத் என்ற இடத்தை அடைகின்ற பொழுது நபிகளாருக்கு சஹாபாக்கள் படுகின்ற கஷ்டம் விளங்குகிறது. உடனடியாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு தண்ணீர் பாத்திரத்தை வரவழைத்து எல்லோருடைய பார்வைக்கும் தென்படக்கூடிய அளவுக்கு நபிகளார் குடிக்கிறார்கள். குடித்து நோன்பை விடுகிறார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா? இதுவும் அசருக்கு பின்னால் உள்ள நேரத்தில். நோன்பு திறப்பதற்கு மிக நெருக்கமான நேரம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தால் நோன்பை திறந்திருக்கலாம். அதற்கு முன்னாலே நபிகளார் நோன்பை உடைக்கிறார்கள், அப்படியே விட்டு விடுகிறார்கள். சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எங்களுக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காக அவர்கள் நோன்பு பிடித்த நிலையிலே இருந்தார்கள்.
நபிகளார் சிறிது நேரம் போய் பார்க்கிறார்கள். சிலர் மரநிழல்களில் சாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் அவர்களுக்கு காற்றடித்தவர்களாக சேவை செய்தவர்களாக இருக்கிறார்கள். நபிகளார் கேட்கிறார், என்னப்பா இது, இவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பதில் சொல்லப்படுகிறது எப்படி தெரியுமா? அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு பிடிப்பது வணக்கமா வணக்கம் இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். நோன்பு பிடிப்பது வணக்கமா வணக்கம் இல்லையா? நோன்பு பிடிப்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள் ஒரு கடமை. அதைத்தானே செய்திருக்கிறார்கள். நபிகளார் என்ன செய்திருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட நல்ல மக்களா? அப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். நபிகளார் அப்படி சொல்லவில்லை. நபிகளார் சொன்ன வார்த்தை உலாயிகல் உஸாத்து, உலாயிகல் உஸாத்து, உலாயிகல் உஸாத்து. அவர்கள் தான் மாறு செய்பவர்கள், பாவிகள், பாவிகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாரை பார்த்து? நோன்பு பிடித்தவர்களை பார்த்து நபிகளார் பாவிகள் என்று சொல்கிறார்கள். என்ன சகோதரர்களை காரணம்? நோன்பு பிடிப்பது நோக்கம் அல்ல, நோன்பு பிடிப்பது நோக்கம் அல்ல. நபிகளார் பிடித்தது போன்று பிடிப்பது நோக்கம். நோன்பு விடுவது நோக்கம் அல்ல, நபிகளார் விடுவது போன்று விடுவது நோக்கம். இல்லாவிட்டால் நன்மை கிடைக்காது. நபிகளார் நோன்பு பிடித்த கூட்டத்தை பார்த்து தான் சொல்கிறார்கள் அவர்கள் பாவிகள், பாவிகள் என்று சொன்னார்கள். ஏன்? நபிகளாரே கஷ்டப்பட்டு விளங்குகிற பொழுது விடுகிறார்கள். நீங்கள் நபிகளாருக்கு மாறு செய்கிறீர்கள், அவ்வளவுதான் பிரச்சனை. இஸ்லாமிய சகோதரர்களே, பார்த்தீர்களா எங்கே போய்விட்டது? நபிகளார் சொல்லி தந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நபிகளார் செய்யாத விதத்தில் செய்தால் நன்மை கிடைக்காது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியிலே இருக்கிறார்கள். ஒரு தோழர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது விட்டு வந்து நபிகளாருக்கு சலாம் சொல்கிறார். நபிகளார் உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று பதில் சொல்லிவிட்டு நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்று சொல்கிறார்கள். இரண்டாவது விடத்தவும் தொழுது விட்டு வந்து சலாம் சொல்கிறார். பதில் சொல்லிவிட்டு நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்று சொல்கிறார்கள். யார் தொழுவது? காபிர்கள் அல்ல, ஒரு நபித்தோழர் தான் தொழுகிறார். ஒரு நபித்தோழர் தான் தொழுகிறார். அவர் வந்து சலாம் சொல்கிற பொழுது சலாத்துக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தொழவில்லை, திருப்பி தொழு என்று சொல்கிறார்கள். இரண்டாவது விடுத்தம் அதே நிலை, மூன்றாவது விடுத்தம் அதே நிலை. இதுவரைக்கும் அவருக்கு யோசனை வரவில்லை என்ன தவறு என்று கேட்பதற்கு. நான்காவது விடுத்தம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், நீங்கள் காட்டித்தாருங்கள் என்று கேட்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் தொழுதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? வணக்கம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அவர் செய்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். நபிகளார் பேசி இருக்க கூடாது. நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? தொழுதவனை பார்த்து நீ தொழவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன அர்த்தம்? நீ தொழுதது மெய்தானப்பா, என்ற கண்ணும் நான் நீ ருக்கு செய்தாய், சுஜூது செய்ய, இதுவெல்லாம் மெய்தான். ஆனால் நபிகளார் செய்தது போன்று செய்யவில்லை, எனவே நீ தொழவில்லை. இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை எங்கே இருக்கிறது பார்க்கிறீர்களா? வணக்கம் செய்வது பிரச்சனை கிடையாது, எவ்வளவு வணக்கம் செய்யலாம். நபிகளார் செய்தது போன்று செய்யவில்லை என்றால் பரத்தப்பட்ட புழுதிகளாகி போய்விடும். பரத்தப்பட்ட புழுதிகளாக நாங்கள் சொல்லுவோம் அல்லவா, 5 சதத்துக்கும் போவதில்லை என்று சொல்லுவோம் அல்லவா, அது போன்று அல்லாஹ்வுக்கு முன்னிலே ஆகிவிடும். எனவே நான் கவலைப்பட்டு இறக்கப்பட்டு நீங்கள் மிச்சம் வணக்கம் செய்வதை போன்று கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீர்கள், கொஞ்சம் செய்தாலும் பரவாயில்லை, நபிகளார் செய்தது போன்று செய்யுங்கள் என்று சொல்லுகின்றோம். என்ன பிரச்சனை சகோதரர்களே? நிறைய செய்துவிட்டு நபிகளாருக்கு நேர்படவில்லை என்றால் தூக்கி எறியப்பட்டு விடும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தார்கள் என்று பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவுக்கு கவனமாக இருந்தார்கள் என்று பாருங்கள். பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் துஆவை படித்துக் கொடுக்கிறார்கள் நித்திரை செய்வதற்கு முன்னால். அல்லாஹும்ம இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது லஹரி இலைக், இப்படி ஒரு பெரிய துஆ. இந்த துஆவுடைய கடைசியில் என்ன வருகிறது தெரியுமா? ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த வ பிநபியிகல்லதி அர்ஸல்த என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி. இந்த துஆவை முடித்த பிறகு பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நான் திருப்பி இந்த துஆவை சொல்லி காட்டுகிறேன், கொஞ்சம் கேளுங்களேன் என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை திருப்பி சொல்லுகின்றார்கள். சொன்ன பிறகு என்ன நடந்தது தெரியுமா? ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த வ பிநபியிகல்லதி அர்ஸல்த என்று வந்ததல்லவா, நபி என்ற இடத்திலே வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த என்று பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு மனப்பாடம் சொல்கிறார். என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாங்கள் அப்படித்தானே யோசி, என்ன பிரச்சனை இருக்கிறதப்பா? நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம் வார்த்தை அளவில்? நபி என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர், ரசூல் என்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் நபி என்ற இடத்திலே ரசூல் என்று போட்டார், என்ன வித்தியாசம் இருக்கிறது? நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
அப்படி சொல்லக்கூடாது. நான் எப்படி சொல்லி தந்தேனோ அது போன்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெருசா நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் பெருசி தானே பார்க்கிறது. இதெல்லாம் சின்னதப்பா, இதெல்லாம் சின்னது, இது பேசுறதா மிம்பர்ல. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சின்னதை தான் நபிகளா சுட்டி காட்டினார்கள். எந்த சின்னது? நபி என்ற இடத்தில் ரசூல் என்று போடவே கூடாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் திக்ருகள் செய்வது நோக்கம் அல்ல, துஆக்களை செய்வது நோக்கம் அல்ல, நபிகளார் செய்தது போன்று செய்தால் தான் நன்மை கிடைக்கும். எனவே நான் நபிகளார் சொன்னார்கள், இப்படி சொல்லாதே, நான் எப்படி சொல்லி தந்தேனோ அது போன்று சொல்லி என்று நபிகளார் திருத்திக் கொடுத்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் திக்ருகளை செய்கிறோம் தான், நாங்களும் ஔராதுகளை ஓதுகிறோம் தான். எங்களுக்குள் ஒரே நினைப்பு தெரியுமா? வணக்கம் தானே செய்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அல்லது இலட்சக்கணக்கு செலவழித்து ஒரு ஹஜ் செய்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தது போன்று செய்யவில்லை என்றால் நன்மை கிடைக்காது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த அடிப்படையை மாத்திரம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். சுனனு தாரிமியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிர் வாழ்கின்ற காலம், பள்ளிக்குள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் ஓடோடி வருகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்லுகிறார், தோழரே, பள்ளிக்கு கொஞ்சம் வாருங்களேன், வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸை சிலர் பலவீனம் என்று சொன்னாலும் ஹசனுடைய தரத்தில் வந்து நிற்கக்கூடிய செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில் போய் பார்த்தால் ஒரு கூட்டம் என்ன செய்கிறது தெரியுமா? கூடி இருந்து கொண்டு திக்ர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை செய்யவில்லை, ஊர்வலாய் கலவி கொண்டிருக்கவில்லை, அனாச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கவில்லை, திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். எப்படி திக்ர் தெரியுமா? ஒருவர் லீடர் பண்ணுவார், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பார், மக்கள் சுப்ஹானல்லாஹ் 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 என்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பார், மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்வார்கள். இந்த நிகழ்வை கண்டவுடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்னப்பா இது என்று கேட்டார்கள். திக்ர் செய்வது நன்றாக விளங்குதானே? திக்ர் செய்கிற சமூகத்தை பார்த்து ஆச்சரியத்தோடு என்னப்பா இது என்று கேட்டால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? நபிகளாருடைய நடைமுறையில் இல்லாத ஒன்றை செய்கிறீர்கள், இதன் அர்த்தம். அப்பொழுது சொன்னார்கள், நபி தோழர்கள் இன்னும் மரணித்து போகவில்லை, நபிகளார் பாவித்த சட்டி முட்டைகள் உடைந்து போகவில்லை, அதற்கிடையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமையை புகுத்த வந்து விட்டீர்களா? இவர்களை விட்டு என்னை அப்புறப்படுத்துங்கள், வெளியேற்றுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், திக்ர் செய்ததுதான், வணக்கம் தான். வணக்கம் என்பது நோக்கம் அல்ல, வணக்கத்தை நபிகளால் செய்தது போன்று செய்ய வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லாவிட்டால் வணக்கம் தள்ளுபடி செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் இலட்சக்கணக்கு செலவழித்து ஒரு ஹஜ் செய்தாலும் நபிகளார் எப்படி சொன்னார்கள், எப்படி செய்தார்கள் என்று பாருங்கள். தொழுகைக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள். அல்லது 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு 100ஐ பூர்த்தி செய்ய லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னார்கள். எங்களுக்கு நேரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டும் என்று 35 தடவை செய்யலாமா? நேரம் இருக்கிறது என்பதற்காக 60 தடவை செய்ய முடியுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, செய்ய முடியும். எங்களுக்கு நாவிலே சக்தி இருக்கிறது, செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் நபிகளார் 33 35 செய்திருக்கலாமே, அப்பா ஒரு முடிவெளியிலே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கலாமே, அல்ல ஒரு 40 கொண்டு போய் நிறுத்தி ஏன் இடை கணக்கில் 33 கட்டுப்படுகிறார்களா? இதுதான் நோக்கம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகிறார்களா, என்னுடைய சுன்னாவை ஏற்று, இதுதான் பிரச்சனை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, துஹருக்கு முன்னால் நபிகள் 4 தொழுதார்கள், துஹருக்கு பின்னால் 4 தொழுதார்கள், சுபஹுக்கு முன்னால் 2 தொழுதார்கள். என்ன சிறப்பு சொன்னார்கள்? சுபஹுக்கு முன்னால் இருக்கின்ற 2 ரக்காத் இருக்கிறது அல்லவா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு 4 தொழுதுவிட்டு போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சிறப்பு கூடி இருக்கும் அல்லவா, இன்னும் கொஞ்சம் உலகத்துடைய மதிப்பு கூடி இருக்கும் அல்லவா அந்த 4 ரக்காத்துக்கு. ஏன் லுஹருக்கு முன்னால் 4 தொழுத ரசூலுல்லாஹ்வுக்கு சுபஹுக்கு முன்னால் 4 தொழ முடியாமல் போய்விட்டது? சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் சுபஹுக்கு முன்னால் 4 ரக்காத்து தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபிகளார் 2 தொழுதார்கள் என்றால் நாங்களும் 2 தான் தொழ வேண்டும். நாங்கள் நேரம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது 4 தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை எங்க இருக்குன்னு விளங்குகிறதா? எனவே நபிகளார் செய்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதை நபிகளார் செய்தது போன்று செய்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இருக்கின்ற பொழுது நபிகளார் செய்யாததை செய்தால் என்ன நிலை? சிந்தனை செய்து பாருங்கள். நபிகளார் செய்த வணக்கத்தையே நபிகளார் செய்தது போன்று செய்யாவிட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
அப்படி இருக்கின்ற பொழுது நபிகளார் செய்யாததை செய்தால் என்ன நிலை சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதைத்தான் நபிகளார் இன்னொரு வார்த்தையிலே சொன்னார்கள், மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா, இந்த மார்க்கத்திலே யார் ஒரு புதிய செய்தியை உருவாக்குகின்றாரோ ஃபஹுவரத்துன், அது தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஏட்டிலே 4 விடயங்களை எழுதி வைத்துக் கொண்டிருந்தார்களாம். ஒரு தோழர் வருகிறார், அலி அவர்களே, நபிகளார் உங்களுக்கு இரகசியமாக ஏதாவது செய்தி சொல்லி தந்தார்களா? ஷியாக்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அலி அவர்களுக்கு நபிகளார் ஏதோ ரகசிய பிரச்சாரம் செய்தார்களாம். ரகசியமாக கலீஃபத்து பொறுப்பை அலி ரலியல்லாஹு கொடுத்ததாக ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டு அன்றைக்கு காலத்திலே வந்து விட்டது. ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அலி அவர்களே, நபிகளார் உங்களுக்கு என்று ஏதாவது ரகசியமாக சொல்லி தந்தார்களா? அப்பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாள் போடுகின்ற பை இருக்கிறது அல்லவா, அந்த பையை எடுத்து விரித்து காட்டிவிட்டு, இதில் இருக்கின்ற 4 விடயங்களை தவிர நபிகளார் எனக்கு எதையும் தனியாக சொல்லி தரவில்லை என்று அந்த 4 விடயங்களை வாசித்து காட்டுகிறார்கள். அந்த 4 விடயங்கள் என்ன தெரியுமா? லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டவர்களை அல்லாஹ் நாசப்படுத்துவானாக, சபிப்பானாக. மன் லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, யார் தன்னுடைய பெற்றோர்களை சபிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. லஅனல்லாஹு மன் கய்யர மனாலல் அர்தி, பூமியின் அடையாள சின்னங்களை மாற்றி வைப்பவர்களை, என்ன சொல்லுவாங்க அதுக்கு? பூமியில அந்த பவுண்டரி அடையாளத்துக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? மாய்மை. அந்த மாய்மையை மாற்றுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. 4வது விடயம் என்ன தெரியுமா? மன் லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், ஒரு பித்அத்துக்காரனை, மார்க்கத்தில் புதுமை உண்டாக்குபவனுக்கு வக்காலத்து வாங்குபவர்கள், மார்க்கத்திலே புதுமைகளை புகுத்துபவர்களுக்கு இடமளிப்பவர்கள். இன்னொரு அறிவிப்பிலே முஹ்தஸன் என்று வருகிறது. பித்அத்தா உருவாக்கப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது அல்லவா, அதற்கு அடைக்கலம் கொடுப்பது, அதற்கு வக்கால, என்ன வணக்கம் தானே அப்பா, நல்ல மனிதன் தானே அப்பா, அவருக்கு வக்காலத்து வாங்கினவனை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபிகளார் 4 விடயங்களை சொல்லிக் கொடுத்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியம் எது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கையடிப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்துவது. அதைவிட கவலை என்ன தெரியுமா சகோதரர்களே? மறுமை நாளையில் தலையுச்சியிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும், காலுக்கு கீழால் வியர்வை இருக்கும். இந்த நிலைமையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சூரியன் மறைந்து 4 மணித்தியாலமாகி விட்டது, ஃபேன் போடப்பட்டிருக்கிறது, கூடைக்கு கீழால் அமர்ந்திருக்கிறோம், மாமலுக்கு மேலால் அமர்ந்திருக்கிறோம். இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனின் சூடு மறைத்த பிறகும் எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், தலையுச்சியில் சூரியன் இருந்து காலுக்கு கீழால் வியர்வை இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். தொண்டை தண்ணி வத்துகின்ற அளவுக்கு தாகம் ஏற்படும். அப்படித்தானே சகோதரர்களே? நபிகளார் சொன்னார்கள், அந்த மறுமை நாளையிலே அல்லாஹ் எனக்கு ஒரு நீர்த்தடாகத்தை தருவான், கௌசர் என்ற நீர்த்தடாகம். அந்த நீர்த்தடாகத்தில் யார் ஒரு முடர் குடிக்கிறாரோ அதற்கு பிறகு அவருக்கு தாகமே வரமாட்டாது என்று சொன்னார்கள். தாகம் தாங்க முடியாமல் நபிகளார் இருக்கின்ற அந்த நீர்த்தடாகத்தை நோக்கி மக்கள் எல்லாம் விரண்டோடுவார்களாம், ஒரு தண்ணீர் சொட்டு குடிப்போம் அப்பா என்று. அந்த நேரத்திலே நபிகளார் தண்ணீர் கொடுக்கின்ற பொழுது நபிகளாருக்கும் அவர்களுக்கு தெரிந்த சில முகங்களுக்கு அப்படியே திரை போடப்படுமா. நபிகளார் சொல்வார்களாம், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் ஏன் தடுக்கப்படுகிறார்கள் என்று கேட்பார்களாம். ஒரு சில அறிவிப்பிலே வருகிறது, என்னுடைய உம்மத்து ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே தடுக்கப்படுகிறது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் மரணித்த பிறகு அவர்கள் மார்க்கத்தில் எவ்வளவு கையாடல்கள் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லுகின்ற பொழுது நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை வந்துவிடக் கூடாது. நபிகளார் சொல்வார்களாம், சுஹ்கன் லிமன் பத்தலதி, என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே தூரப்போங்கள், விளைப்போங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரட்டுகின்ற ஒரு நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அதன் காரணமாகத்தான் கவலைப்பட்டு இறக்கப்பட்டு பிரச்சாரம் செய்கிறோம். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா என்று பாருங்கள், சொல்லி இருந்தால் எப்படி சொன்னார்கள் என்று பாருங்கள். இலட்சக்கணக்கு செலவழித்து ஹஜ் செய்தாலும் நபிகளார் செய்தார்களா என்று பாருங்கள், செய்திருந்தால் எப்படி செய்தார்கள் என்று பாருங்கள். அதுதான் மறுமை நாளில் நானும் நீங்களும் செய்கின்ற வணக்கத்துக்கு பெருமதியை தரப்போகிறது. இல்லாவிட்டால் பரத்தப்பட்ட புதியாக மாறிவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையில் வெற்றி அடைகின்ற மனிதர்களுக்கு 4 பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதலாவது பண்பு ஈமான் கொண்டவர்கள். எப்படிப்பட்ட ஈமான்?
ஷிர்க்கு கலக்காத ஈமான், ஓரிரை கொள்கை உடைக்கின்ற காரியங்களை செய்யாத ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான வணக்கம் செய்திருக்க வேண்டும். சாலிஹான வணக்கம் என்றால் என்ன? பித்அத்துகள் கலக்காத, புதுமைகள் புகுத்தப்படாத வணக்கங்கள் செய்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் மறுமைக்கு வெற்றிக்குரியவர்கள். இந்த இரண்டு பண்போடு இன்னும் இரண்டு பண்புகள் தேவைப்படுகின்றன சகோதரர்களே. இன்றைக்கு சமூகத்திலே குறைந்து போன பண்பு, சமூகத்திலே புரட்டி பார்ப்பதற்கும் தேடி பார்ப்பதற்கும் இல்லாத பண்பாய் போய்விட்டது. என்ன தெரியுமா? வதவாஸவு பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லிக் கொடுப்பது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு சத்தியத்தை பேசினால் சொல்லுகிற சமூகம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பேசாதீர்கள் அப்பா, சமூகத்தை பிரிக்காதீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சத்தியத்தை பிரச்சாரம் செய்தால் குழப்பவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற காலம். நபிகளார் என்ன சொன்னார்கள்? பதல் இஸ்லாமு கரீபன், இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அல்லவா, ஆரம்பிக்கப்படுகின்ற போது எப்படி வந்தது? ஒரு கரீபாக, ஒரு பரதேசியாக வந்தது. நேர்கண்ணால் பார்க்க மாட்டார்கள், வளைந்த கண்ண புதியவர் போல விளங்குதே, அப்படித்தான் பார்ப்பார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அல்லாஹ் என்று பேசுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்று பேசுகிற பொழுது அப்படித்தான் மக்காவிலே பார்த்தார்கள். பிறகு இஸ்லாம் பலப்படுத்தப்பட்டு வளர்ந்து வந்தது. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வஸயஊது கரீபா, அது போன்ற ஒரு பரதேசியான நிலைமைக்கு இஸ்லாம் வரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த காலத்திலே வாழ்கிறோம் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம். உங்களுக்கு பள்ளி நிர்வாகத்திலே இடம் கிடைக்கும், உங்களுடைய சாந்தாவுக்கு பெருமதி இருக்கிறது, உங்களுக்கு பள்ளி மயமாடியில் இடம் கிடைக்கும், சந்தோக்கு கிடைக்கும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். பித்அத் செய்ய வேண்டுமா? பித்அத்தை செய்யுங்கள். சிறுக்கு செய்ய வேண்டுமா? சிறுக்குக்கு தலைமை தாங்குங்கள். வட்டி எடுக்க வேண்டுமா? வட்டி எடுங்கள். விபச்சாரம் செய்ய வேண்டுமா? விபச்சாரம் செய்யுங்கள். சிகரெட் குடிக்க வேண்டுமா? சிகரெட் விற்க வேண்டுமா? வில்லுங்கள், குடியுங்கள். உங்களுடைய ஊரிலே பெரிய ஒரு மியூசிக் குரூப் நடத்த வேண்டுமா? நடத்துங்கள், நாங்கள் சப்போர்ட் தருகிறோம் என்று சொல்வதற்கு எல்லா முஸ்லிம்களும் உடந்தையாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னாவும் தான் அடிப்படை என்று பேசினால் புதுமைக்காரர்கள் நேர்கண்ணால் பார்க்க மாட்டார்கள், வளைந்த கண்ணால் பார்ப்பார்கள். புதியவர்களை போன்று புதிய செய்தி சொல்கிறார்கள். அப்பா, எதை? குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு மார்க்கத்தை பேசுகின்ற பொழுது புதிய செய்தி சொல்கிறார்கள் என்று பார்க்கிறார்களே, எதற்கு மட்டும் பிரச்சனை? சமூகத்திலே வேண்டியதை செய்யலாம், பிரச்சனை கிடையாது. சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்லி அசத்தியத்தை தடுக்கின்ற பொழுது பிரச்சனை வருகிறது அல்லவா? நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தூபாலில் உரபா, இப்படிப்பட்ட பரதேசிகளுக்கு. யார் அந்த பரதேசிகள்? இஸ்லாம் மங்கி போன காலத்தில் இஸ்லாத்தை பேசுகின்ற மனிதர்களுக்கு, குர்ஆன் ஹதீஸை இறுக்கி பிடிக்கின்ற மனிதர்களுக்கு, குர்ஆன் ஹதீஸுக்கு குரல் கொடுக்கின்ற பரதேசிகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று நபிகளார் வாழ்த்து சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வாழ்த்துக்கு நான் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாறக்கூடாதா? எதையுமே செய்ய முடியுமான காலம், இஸ்லாத்தை மட்டும் பேசாதீர்கள் அப்பா. அப்படி சொல்லுகின்ற காலத்திலே இஸ்லாத்தை பேசினால் நபிகளாருடைய அந்த வாழ்த்து செய்திக்காக நாங்கள் ஆளாகலாம் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு தான் மூன்றாவது பண்பு. சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்லுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். குடும்ப உறவா, தாய் தந்தையா, எங்களுக்குரிய கடமை என்ன தெரியுமா? பெற்றோராக இருந்தாலும் நரகத்துக்கு செல்ல விடக்கூடாது, கையை பிடித்து சுவனத்துக்கு இழுத்து செல்ல வேண்டுமே தவிர பெற்றோரோடு இருக்கின்ற இரக்கம் நரகத்துக்கு இட்டு செல்லிவிடக் கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வகுப்புக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை, ஒரு ஹதீஸை படித்தோம். அந்த குர்ஆன் வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் நேர்முரணாக பெற்றோர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோருடைய இரக்கம் இந்த சத்தியத்தை சொல்வதை தடுத்து விடக்கூடாது. பெற்றோரோடு இரக்கமாக, பெற்றோரோடு நாகரிகமாக, மறுவாதியாக, தாய் தந்தையே பாருங்கள் இந்த குர்ஆன் வசனத்தை, பாருங்கள் இந்த ஹதீஸை, பார்க்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற காரியத்துக்கு இது முரணாக விளங்குகிறது. நாகரிகமாக எடுத்து சொல்கின்ற ஒரு கடமை. ஏற்றுக்கொண்டால் நல்லது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது, பொறுப்பு நீங்கி விட்டது. நபிகளாரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா அலைக்கல் பலாக், உங்கள் மீது இருக்கின்ற கடமை என்ன தெரியுமா? எடுத்து சொல்வது மட்டும்தான். ஏற்றுக்கொள்ளவில்லையே, அதை பற்றி யோசிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஈமானிய உறவு, இஸ்லாமிய உறவு எதிலே தங்கி இருக்கிறது? சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல் முஃமினூன வல் முஃமினூ பஅதுஹும் அவுலியாஉ பஅத், இறை விசுவாசிகளான ஆண்களும் இறை விசுவாசிகளான பெண்களும் சிலர் சிலருக்கு தோழர்கள், சிலர் சிலருக்கு நண்பர்கள். என்ன காரணம் சகோதரர்களே? இன்றைக்கு உலக விவகாரங்களில் எல்லாம் தோழமை பேணப்படுகிறது, சமூக ஒற்றுமை பேணப்படுகிறது. மார்க்கத்தை பேசினால் மாத்திரமே ஒற்றுமை இல்லாமல் போய்விடுமா?
அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறை விசுவாசிகளான இறை விசுவாசிகளான பெண்கள் சிலருக்கு உதவியாளர்கள், தோழர்கள். என்ன காரணம் தெரியுமா? யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை எடுத்துச் சொல்லுகின்றார்கள், பாவத்தை தடுக்கிறார்கள். அதன் காரணமாக உறவுகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்கள் ஈமானிய உறவை கட்டி காக்கிறோம் என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல விடயம் தெரிந்தால் உங்களுக்கு சொல்லித் தர வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நான் தடுக்க வேண்டும். நான் செய்கிறேன் என்றால் நீங்கள் தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஈமானிய உறவு அது ஈமானிய உறவு அல்ல, அது சமூக ஒற்றுமை அல்ல என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அடுத்தது என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறதை மட்டும் பேசுவோம். ஏன் பாவத்தை தடுப்பது? ஏன் பிரச்சனைக்குரிய விடயங்களை பேசுவது? ஏன் சிறுக்கு விதத்தை பேசுவது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யூதர்களும் நசாராக்களும் இருக்கிறார்கள் அல்லவா? 2 நபிமார்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள், லஅனத்து செய்யப்பட்டார்கள். அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களுடைய நாவினாலும் பனு இஸ்ரவேலர்களில் இருக்கின்ற இறை நிராகரிப்பாளர்கள் சபிக்கப்பட்டார்கள், லஅனத்து செய்யப்பட்டார்கள். ஒரு காரணம், வரம்பு மீறி நடந்தார்கள். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்து கொண்ட பாவம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முரணான விடயங்கள் இருக்கின்றன அல்லவா, அதை கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள், தடுக்க மாட்டார்கள். இதன் காரணமாக சபிக்கப்பட்டார்கள். நபிமாருடைய சாபத்துக்கு ஒரு சமூகம் உள்ளாகியதற்கு என்ன காரணம் சகோதரர்களே? என்ன காரணம்? கானூலா யதனாவன முன்கரின் ஃபஅலூஹு. அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தை ஒருவருக்கொருவர் தடுத்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்க பார்க்கிறோமா இல்லையா? நல்லதை சொல்வார்கள், பாவத்தை தடுப்பதற்கு பயம். சாலிகான வணக்கத்தை பேசுவார்கள், விதியத்தை எச்சரிக்கை செய்ய மாட்டார்கள். ஓரிரை கொள்கையை பேசுவார்கள், சிறுக்கை எச்சரிக்கை செய்ய மாட்டார்கள். என்ன? நல்லதை பேசுவோம், ஏன் தீயதை தடுக்க வேண்டும்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஒரு சமூகம் 2 நபிமார்களின் நாவினால் சபிக்கப்பட்டதற்கு காரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த சமூகம் யார்? நபிகளாருடைய உம்மத் என்பதற்கு சிறந்த சமூகம் அல்ல, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹம்மது நபியுடைய உம்மத் என்பதனால் சிறந்ததல்ல, அதற்குரிய காரணத்தையும் சேர்த்தலா சொல்லி காட்டுகின்றான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்துக்கு அனுப்பப்பட்டவர்களில் நீங்கள் சிறந்த சமுதாயம், நீங்கள் சிறந்த உம்மத்து. காரணம் என்ன தெரியுமா? நபிகளாருடைய சமூகத்தில் வந்தது என்பதற்காக அல்ல. தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை எடுத்துச் சொல்லுகின்றீர்கள், பாவத்தை தடுக்கின்றீர்கள், அதனால் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. 2 பண்பு சகோதரர்களே, நல்லதை எடுத்துச் சொல்லவும் வேண்டும், பாவத்தை தடுக்கவும் வேண்டும். எனவே மறுமை வெற்றியை எதிர்பார்த்து வாழ்கின்ற நானும் நீங்களும் எங்களுக்குள் ஆழமாக வளர்த்துக் கொள்ள வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? நல்லதை எடுத்துச் சொல்வோம், தீயதை தடுக்க முயற்சி செய்வோம். ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கவலைப்பட்டு பிரார்த்தனை செய்வோம். அவ்வளவுதான் எங்களுக்குரிய கடமை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மறுமை வெற்றிக்குரிய 3வது பண்பு வதவாசௌ பில் ஹக்கி. சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லிக் கொள்வார். இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? பிரச்சாரம் என்பது மாற்று மதத்தவர்களுக்கு தான் செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்களுக்கு அவசியம் கிடையாது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமாரும் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு என்று உதவியாளர்கள், அவர்களுக்கு என்று நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த நபிமார்களுடைய வழிகாட்டுதலை அப்படியே எடுத்து நடப்பார்கள், நபிமார்களுடைய ஏவலை பின்பற்றி நடப்பார்கள். அவர்களுடைய தலைமுறை அப்படியே மங்கி போய் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? யக்ததூன மாலா யுமரூன். ஏவப்படாததை செய்வார்கள். இதான் பிரச்சனை. என்ன? குர்ஆன் ஹதீஸிலே வராததை செய்வார்கள், ஏவப்படாததை செய்வார்கள். வயகூலுன மாலா யஃஅலூன். தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தாததை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். 2 அல்லாஹ் சொல்லி நபிகளா சொல்லி காட்டுகிறார். ஒன்று, ஏவப்படாதது, குர்ஆன் ஹதீஸிலே வராததை செய்வார்கள். 2வது, தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தாததை மக்களுக்கு சொல்வார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தை நீங்கள் கண்டால் ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின். யார் கரத்தினால் போராடுகிறாரோ அவரும் முஃமின், யார் நாவினால் போராடுகிறாரோ அவரும் முஃமின், யார் உள்ளத்தினால் வெறுத்தொதுங்கி போராடுகிறாரோ அவரும் முஃமின்.
சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், வலைஸ வராஅதாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தலின் என்று சொன்னார்கள். உள்ளத்தினால் வெறுத்தொதுங்குகின்ற பழக்கமும் இல்லாமல் போய்விட்டால் கட்டுகு பிரமாணமும் ஈமான் கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஈமான் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு அசத்தியத்தை, ஒரு பாவத்தை காணுகின்ற பொழுது ஈமான் வெடிக்க வேண்டும், ஈமான் எங்களை தூண்டிவிட வேண்டும். நீங்கள் செய்வதை செய்யுங்கள் அப்பா. குடும்பம் தானே கல்யாணம் நடத்த சீதன கல்யாணத்துக்கு போன குற்றமா? குடும்பம் தானே செய்து போய் குண்டிட்டு வந்தால், குடும்பம் தானே அப்பா கந்தூரி கொடுத்துட்டு போய் அங்க குந்திட்டு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பிரச்சனை ஒன்றுமல்ல, கடுகு பிரமாணமும் ஈமான் கிடையாதுன்னு நபிகளை சொல்லிவிட்டார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் முஃமின் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பண்புதான் நான்காவது பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மூன்று பண்பையும் பாருங்கள் சகோதரர்களே, ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. மூன்று பண்பும் ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மூன்றாவது பண்பையும் எங்களுக்குள் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாலாவது பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசினோம், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொன்னோம், சமூகம் எல்லாம் எதிர்க்கிறதப்பா, எதற்கு இந்த தேவையில்லாத வேலை என்று ஈமான் தளர்ந்து போய்விடுவது, இஸ்லாத்தில் பற்றில்லாமல் அப்படியே ஆட்டம் கண்டு போய்விடுவது நடக்குதா இல்லையா? சமூகத்துல 10 பேர் எதிர்க்கிற நேரத்தில் எதுக்கப்பா இந்த பிரச்சனை, எல்லாத்தோட சேர்ந்து போயிடுவோம் என்ற நிலைமை வருதா இல்லையா? மிம்பர் மேடைகள் பரிசுக்கப்பட கூட என்னத்துக்கப்பா இதை பேசுறது, எல்லாரும் ஒன்றுபடத பேசிட்டு போய் மிம்பரை பார்த்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு மார்க்கத்தை சமாளிப்பு செய்யறது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய மௌலவிமார்கள் ஹஸரத்துமார்களிடத்தில் சென்று இப்படித்தானே குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது என்ற வாதத்தை வைத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? நீங்கள் சொல்வது சரிதான், ஆனாலும் இதை சொன்னால் பிரச்சனை வருமே, சமூகத்தில் அந்தஸ்து இல்லாம போயிருமே, மக்கள் தூக்கி வீசிடுவாங்களே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான்காவது பண்பு என்ன தெரியுமா தேவைப்படுது? வத்தவாஸௌ பிஸ்ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள் என்றால் கொள்கையில் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பார்கள், ஆட்டம் கண்டு போய்விட மாட்டார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன எதிர்வுகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தாலும், எந்த எதிர்ப்புக்கு முகம் கொடுத்தாலும் கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்ற அளவுக்கு பொறுமையோடு இருப்பார்கள் என்பதை நான்காவது பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிப உறவுகளே, எங்களுக்கு தேவைப்படுகின்ற நான்காவது பண்பு என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் என்றொன்றை படித்தோம், சத்திய மார்க்கம் என்றொன்றை படித்தோம், அதை வாழ்க்கையிலே அமல்படுத்துவோம். அசத்தியம் என்றொன்றை விளங்கினோம், குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் பிழை என்ற ஒன்றை விளங்கினால் அதை விட்டு நாங்கள் தவிர்த்து வாழ்வோம். அதே நேரத்தில் சரியை எடுத்துச் சொல்லவும், பிழையை விட்டு மக்களை தடுக்கவும் நாங்கள் முயற்சி செய்வோம். எதிர்ப்பு வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, ஊர் நீக்கம் வருகிறதா, அந்த கட்டத்தில் கொள்கையை பாதுகாத்துக் கொண்டு பொறுமையாக இருக்கின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்திருப்பீர்கள், முன்னைய இமாம்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். சத்தியத்துக்காக கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சத்தியத்துக்காக கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவருடைய ஈமான் ஆட்டம் காணவில்லை, அவர்கள் இஸ்லாத்தின் மீது வைத்திருந்த பற்று குறைந்து போகவில்லை. எங்களுக்கு என்ன நடக்குது சகோதரர்களே? கொஞ்சம் பிரச்சனை அப்படியே தளர்ந்து போயாச்சு. வேண்டாம் சகோதரர்களே, மறுமை வெற்றிக்குரிய பண்பை இழக்க வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய காலத்தில் மிக பெரிய ஒரு பிரச்சனையை முன்கொடுத்தார்கள். சிலருக்கு வேண்டுமானால் அகீதாவுடைய விஷயம் சிலரை பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஒரு போராட்டத்தை எதுக்கு தெரியுமா? குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா? அன்றைக்கு ஒரு காலத்திலே முத்தசிலாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போராட்டம் நடத்தினார்கள். கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இருந்த அரசியல் தலைவர், இந்த ஆட்சி தலைவர், அவரை கொண்டு வந்து சங்கிலிகளால் கட்டி கடுமையாக அடிப்பாராம், கடுமையாக அடிப்பாராம். எந்த அளவுக்கு அடி தெரியுமா? அடித்து 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 அவர் அப்படியே மயங்கி விழுந்து விடுவாராம். கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுவார்களாம். திருப்பி மறுநாள் கொண்டு வந்து திருப்பியும் அடிப்பார்களாம். கொள்கையிலே மாற்றம் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதில் உறுதியாக இருந்தார்கள் கடைசி வரைக்கும். அல்லாஹ் கடைசியில் வெற்றியை கொடுத்தார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒன்றை சத்தியம் என்று விளங்கினோம், முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தினோம், அதை மக்களுக்கு எடுத்து சொன்னோம். அசத்தியம் என்று விளங்கியதை விட்டு நாங்கள் ஒதுங்கி வாழ்ந்தோம், மக்களை ஒதுக்க முயற்சி செய்தோம். முடியாதா?
எங்களுடைய கொள்கையை பாதுகாத்துக் கொண்டு நாங்கள் கொண்ட இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து மரணிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானிய உறவுகளுக்கும் வசியத்தாக அறிவுரையாக சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். பாருங்கள் சகோதரர், அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி சரியான விதத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எல்லோரும் இறையச்சத்தை பேசுவார்கள் தான், ஆனால் சரியான இறையச்சமா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் வாழ்வதுதான் சரியான இறையச்சமாக இருக்க போகிறது. எனவே நீங்கள் சரியான விதத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பவன், நபிகளாருடைய போதனைகளுக்கு அடிபணிந்து நடப்பவன். இப்படிப்பட்ட உண்மை முஸ்லிம்களாக மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவும் எங்களுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்தி அதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அதே இஸ்லாத்தில் மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.